3 சீட்டா 4 சீட்டா அரை சீட்டா 1/4 சீட்டா திருமாவளவன் காசு வாங்கிட்டா சொல்லிட்டு இந்த அரசு பதவியை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய அரசியல் இயக்கத்தை நடத்தலை. என்னுடைய கோரிக்கைகள் நியாயமானவை. இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆன கட்சி 40 தொகுதிகளையும் தனித்து போட்டிடுறாங்க தைரியமா. ஆனால் திருமாவளவன் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் திமுக கூடயே கூட்டணி வச்சுக்கிறாங்க. 2 சீட் 3 சீட் அவங்க கொடுக்குறாங்க. அவங்களோட போய் தயவு செய்து திருமாவளவன் போன்றவர்களாம் கம்பேர் பண்ணாது. அவங்களோட தன்னுடைய இடத்துக்காக பாடுபடுறாங்க. இந்த மாதிரி ஆட்களோட பிழைக்கிறதுக்காக வந்தவங்களோட கம்பேர் பண்ணார். அவர் சில காரியங்களை செய்கிறார். எந்த ஒரு தேர்தலில் இந்த நாம் தமிழர் கட்சியினால் ஜெயிக்க வேண்டிய கட்சி வேட்பாளர் தோற்று இவர் வெற்றி பெற்றார், நாம் தமிழர் வாக்கை பிரித்ததால் நடந்தது ஏதாவது ஒரு தொகுதி சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவை பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கு, அது மட்டும்தான் திமுக பண்ண சாதனை. அண்ணாமலை எல்லாம் பேசும்போது கேழ்வரகுல நெய்வடின்னு சொன்னால் கேட்குற புத்தி எங்கடா போச்சு. ஜெயலலிதாவாக நடித்த கங்கனா ரணாவத் எங்கள் கட்சின்னு அண்ணாமலை நாளைக்கு சொன்னார்னா ஆச்சரியப்படுது. பிஜேபி ஆட்சிக்கு வந்தா தேர்தலே இல்லாம போகும் அப்படிங்கிற பயம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ தேர்தல் எங்க நடக்குது? ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போவோ இல்ல கலைஞர் அவர்கள் இருந்தப்போவோ எதிர்கட்சியை பார்த்து இந்த அளவுக்கு யாருமே பயந்ததில்லை. திருப்பி நான் சொல்றேன், சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, ஒன்றிய தேர்தல் ஆணையம் இப்போ போதைப்பொருள் கட்டுப்பாட்டு இருக்குது. நானே கையில் வச்சுக்கிட்டு தான் நிலத்துக்கு மிரட்டுறாங்க. கெஜ்ரிவால் மேலே என்னத்தை போட்டாங்க? ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா, ஒரு பக்கம் நடிகை ராதிகா, இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன், இப்போ கங்கனா ரவட், எல்லாம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவங்க. ராதிகா அப்புறம் என்ன, எல்லாம் ஜாதி பின்னணி நடிக்கிறவங்க. ராதிகா நாங்கள் வடநாட்டு ஓட்டு கிடைக்குது, கவர்ச்சி நடிக்க வேறு இந்த இளவட்டங்கள்லாம் அதை பார்த்து கூட ஓட்டு போடலாம். பிக் பேங் தமிழ் BBT. பிக் பேங் தமிழ் BBT, பெருவெடிப்பு தமிழ், உலகத் தமிழர்களின் உயிர் துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மருத்துவர் திரு காஞ்சராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி கேண்டிடேட்ஸாக நிற்க வைக்கிறவங்க எல்லாமே ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸாக இருக்காங்க. கங்கனா ரவுட்டை கூட இப்போ கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க? பிகாஸ் கங்கனா ரவுட் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா சென்டர்லையும் போன ஒரு ஆள். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஈஷா யோகா சென்டர் ஈசாக்கு போயிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கா? கட்சியில் இருக்கிறத 10 பேருமா, வேற எங்கே அவங்களுக்கு யார் இருக்கிறா? இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. நிலமை அந்த மாதிரி இருக்குது. கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா நாமினேஷனுக்கு வேட்புமனு விண்ணப்பங்கள் கேட்கணும், அதில் செலக்ட் பண்ணணும், எல்லாம் இருக்கணும். இருக்கிறதே 10 பேர் எல்லா இடத்துலையும் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டோம். என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்தாங்க. அது கங்கனா ரனாவத் கேட்டு கொடுத்தாங்களா இல்லை அவங்களும் போட்டாங்களான்னு தெரியாது. அந்த பொண்ணுக்கு அவர் 2வது இப்போ ஃபீல்டெல்லாம் அவுட் ஆகி வீட்டில் சும்மா கிடந்தா, நம்ம நமிதா மாதிரி தான் அந்த மாலை சும்மா வீட்டில் இருந்தது. பொழுது போகிறதுக்கு இந்த ஒரு 10 நாளைக்கு ஊராக சுற்றுறதுக்கும் அதுக்கும் அது இங்கே தமிழ்நாட்டிலையும் கொண்டு இது பண்ணாங்க. ஏன்னா ஜெயலலிதா பயோபிக்கில் அந்த பொண்ணு தான் நடித்தது ஞாபகம். ஆமாம். அதை வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவை நடித்தவர் அப்படின்னு சொல்லி, ஜெயலலிதா எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி கூட மோடி பேசினாலும் பேசலாம். அதுக்காக அதிமுக இன்டெரக்டா ஆதரவு தெரிவிக்குதுன்னு கங்கனா ரவுட் மூலமா சொல்றாங்க. அதை ஜெயலலிதாவாக நடித்த கங்கனா ரணாவத் எங்கள் கட்சின்னு அண்ணாமலை நாளைக்கு சொன்னார்னா ஆச்சரியப்படுது. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவை பகுதியில வெப்பம் அதிகமாக இருக்கு, அது மட்டும்தான் திமுக பண்ண சாதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு சில என்விரான்மெண்டலிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகனுங்கிறது ஒரு கட்சி, அதனால எப்படி வெப்பமயமாக்குதல் ஆக முடியும், இப்படி முட்டாள்தனமா பேசுறாரு அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்ன? அண்ணாமலை பேசுனா அதுக்கு வழக்கம் வேறு விடுமாங்க? அவர் அண்ணாமலை பேசுனா அதுதான் அர்த்தம். சூரியனுக்கு வெப்பத்தை கொடுத்துட்டாங்கங்கிறாரு. கேட்குறவங்க இந்த பழமொழி தான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணாமலையெல்லாம் பேசும்போது கேழ்வரகுல நெய்வடின்னு சொன்னால் கேட்குற புத்தி எங்கடா போச்சுங்கிறது தான். அண்ணாமலையெல்லாம் பேசுனா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை வேறு மாதிரி நினச்சிருவாங்க. அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் என்ன வேணாலும் பேசுவார். அவர் யார் கேட்கறது? சண்டை பிரச்சனை போன வழியெல்லாம் தவிடி முடியுமாங்க. இவர் போகிற வழியில் என்ன வேணாலும் பேசிட்டு போவார். அவன் பைத்தியக்காரன், இவன் முட்டாள், இவங்களுக்கு அறிவு கிடையாது, உன்னால தான் நாசமாக போச்சு, நான் எல்லாம் செத்து போயிட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். ரொம்ப மிஞ்சி கேட்டேன் வாடா ரூமுக்கு இருப்பார். என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன அரசியலாக நடத்துகிறார்? உங்களை மாதிரி ஒரு நிருபர் கேட்டபோது தனியாக ரூமுக்கு வாடினார். என்னது கூப்பிடுறாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஆள் அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் சொல்லிட்டு இருக்க. அது அவங்கள நம்பிட்டு ஒரு கட்சி நடக்குது. அவர் இன்றைக்கி உலக புகழ் பெற்றவராக இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க.
என்ன பண்ண முடியும்? அது தலைவிதின்னு ஒன்று இருக்குது. நான் இதையெல்லாம் பார்க்கணுங்கிற எங்கள் தலையில் எழுதி இருக்குது. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி செத்து போயிருக்கலாம் போட்டுருக்கு. இன்னும் என்ன அசிங்கத்தை என்ன பார்க்க போகிறோமோ தெரியல. இந்த அசிங்கத்தையே தாங்க முடியல. இதோட இன்னும் மோசமாக என்ன போகுமோ தெரியல. பிஜேபி ஆட்சிக்கு வந்தா தேர்தலே இல்லாம போகும் அப்படிங்கிற பயம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மை. இப்போ எங்கே இருக்குது? இப்போ தேர்தல் எங்கே நடக்குது? அவர் தான் எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லிவிட்டு தானே தேர்தல் நடத்துகிறாரு. 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்னு பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டாருமா. சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு சொல்லிட்டார். 400 இடத்துல நான் ஜெயிக்கணும், பிரைம் மினிஸ்டருங்கிற முறையில் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட்டார். 400 இடங்களில் அவங்க வெற்றி அடைஞ்சாச்சு. தேர்தல் முடிவுகள் சொன்னதுக்கு பிறகு தேர்தல் நடக்கிற ஒரே பூமி இந்தியா தானே, வேறு எங்கே நடக்கும்? தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இத்தனை இடத்துல நாங்கள் ஜெயிச்சுட்டோம், இப்போ தேர்தல் நடத்துங்கிறார் மோடி. அதனால் தேர்தலே நடக்காது அவங்க சொல்கிற அந்த பயம். இப்போ நடக்க போகிறதே தேர்தலாக நான் பார்க்கணும். இப்போ நடக்கிறதே நான் தேர்தலாக பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதுக்கு டெல்லியிலையோ இந்திய அளவுலையோ யாருமே பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல. 3 நாள் கழிச்சு தான் இந்தியா கூட்டணி போராட்டம் நடக்குது. இப்படி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க பிஜேபியை பார்த்து. ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போவோ இல்லை கலைஞர் அவர்கள் இருந்தப்போவோ எதிர்க்கட்சியை பார்த்து இந்த அளவுக்கு யாருமே பயந்தது இல்லை. எல்லாருமே இப்படி சைலண்டா இருக்காங்களே, இது இந்திய நாட்டுக்கு நல்ல விஷயம் தானா? அது ஜனநாயகம் போயிடுச்சுமா. அவங்க வந்து திருப்பி நான் சொல்கிறேன், சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, அப்புறம் ஒன்றிய தேர்தல் ஆணையம், இப்போ வந்து போதைப்பொருள் கட்டுப்பாட்டு இது, இந்த 4 கையில் வச்சுக்கிட்டு தானே எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. கெஜ்ரிவால் மேலே என்னத்தை போட்டாங்க? அமலாக்கத்துறை மேலே இது போட்டாங்க. அவங்க உடனே அவங்க கேட்டாங்க, இப்போ நட்டா மேலே இது ஒன்று இருக்குது, யாரா ஆக்ஷன்? கிடையாது. ஓனாய் மாதிரி வந்துட்டாங்கம்மா. நம்ம இந்திய மக்கள் வந்து ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறோம். என்னைக்கு வேணால் அந்த ஓனாய் கடிச்சிடும். மனித இனத்துக்கு ஆபத்தானவர்கள், மனித இனத்துக்கு ஆபத்தானவர்கள். முதல்ல வந்து இந்தியாவுக்கு ஆபத்தானவர்கள் சொல்லிட்டு இப்போ மனித இனத்துக்கு ஆபத்தானவர்கள். ஏன்னா அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வந்து இன்னைக்கு முதல்ல அமுலாக்கப்படுகிறது என்னைக்கு சொன்னாங்க தெரியுமா? ரம்ஜான் நோன்பு நோக்கிறதுக்காக உலகம் முழுவதில் இருக்க இஸ்லாமியர்கள் நோன்பு நோக்கிற அந்த புனித தினத்தில் உங்களை ஒழிச்சு கட்டுவேன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, 2வது பெரிய மதமாக இருக்கிற ஒரு அந்த மதத்துக்கு எதிராக ஒரு இதை நடத்துகிறாங்கன்னா, உலக இனத்துக்கு, மனித இனத்துக்கே அவங்க ஆபத்தானவங்கிறதுக்கு இதை விட உங்களுக்கு ஆதாரமே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் தேர்தல் நடந்து நீங்கள் போடுற வாக்குகளை நம்பி அவங்க இல்லை, வாக்கு எந்திரத்தை நம்பி அவங்க இருக்கா, தேர்தல் ஆணையத்தை நம்பி அவங்க இருக்கா. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன ஜெயிக்கிறதுங்கிற தைரியம் இருக்கிறதுனால தான் அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும். பிஜேபி தன் வெற்றிக்கு குறுக்கே இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்களா? ஆமாம். இப்போ கெஜ்ரிவால் வந்து டெல்லியோடு நின்றுட்டு இருந்தாருனாக்க அவருக்கு பிரச்சனை இருந்திருக்காது. குஜராத்தில் இவர் அடிமடியில் கை வச்சுவிட்டார். ஒரு ஊருக்கு போக முடியாத மாதிரி பண்ணிவிட்டார். அதில் தான் உடனே பிடிச்சி உள்ளே தள்ளிட்டார். உள்ளே தள்ளி எவ்வளோ இது அவரும் இதில் என்ன ஆச்சுன்னா நெகட்டிவ் இது இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கு. மக்கள் பூரா எரிச்சலில் இருக்கிறாங்க. டெல்லியை அதிருதுன்றாங்க. நீங்கள் வந்து மக்கள் ஒன்றும் போராடலன்றீங்க. டெல்லி ஸ்டாம்பீட் ஆகிருக்குதுங்கிறாங்க. அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்குதுங்கிறாங்க. சொந்தக்கார பையன்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க டெல்லியில் ஒன்றும் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ரகல் நடக்குதுங்கிறாங்க. ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம், ஒரு பக்கம் இங்கே இந்த போராட்டம் எல்லாம் நடந்து டெல்லியை ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது. குஜராத்தில் கை வச்சிட்டாருமா, அதில் தான் இவருக்கு வந்து இங்கேயே வச்சுவிட்டாரு அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து கோபம். இன்னும் எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம மக்கள் எல்லாத்தையுமே ஜெயிலில் போட்டாலும் போட்டுருவாங்க, சொல்ல முடியாது. எல்லாத்தையும் வீட்டுக்காவலில் வச்சாலும் வச்சாரு. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா, ஒரு பக்கம் நடிகை ராதிகா, இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன், இப்போ கங்கனா ரனாவத். பாஜக பாமக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிறுத்துற மாதிரி தெரியுதே, அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்குமா? இருக்கும். எல்லாம் பெண்கள். சௌமியா ராமதாஸ் எல்லாம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவங்க. ராதிகா அப்புறம் என்ன, எல்லாம் ஜாதி பின்னணியில் நிற்கிறவங்க தான். ராதிகா வந்து அம்மா சிங்களம், அப்பா தெலுங்கு, கணவர் நாடார், தமிழ் நாடார், சிங்கள இது அம்மா, தெலுங்கு அப்பா. 3 இனத்தினுடைய ஓட்டு அவருக்கு கிடைக்குது. அதனால் அவங்க ஸ்ட்ராங்கு. அப்புறம் இன்னும் யார் சொன்னீங்க, தமிழிசை ஒரு நாடார், ஆனால் தமிழ் ஓட்டு தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடைக்காது. அதனால் அது கொஞ்சம் பலகீனமாக இருக்குது. இன்னொன்று யார் சொன்னீங்க? கங்கனா ரனாவத். ஜெயலலிதாவாக நடித்தவர்னு அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லுவார். அதனால் அவங்களுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வடநாட்டு ஓட்டு கிடைக்குது. கவர்ச்சி நடிக்க வேறு, இந்த இளவட்டங்கள்லாம் அதை பார்த்து கூட ஓட்டு போடலாம். இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி இளைஞர்களை கவர்கிற ஒரே கட்சின்னு எடுத்திங்கன்னா பாஜக தான். எத்தனை கவர்ச்சி கண்டிகள் பாருங்கள். ராதிகா, கங்கனா ரனாவத்,
நடிகைகள் தானே கவர்ச்சி கண்ணிகள் இல்லையே. கவர்ச்சிக்கு பஞ்சமே இல்லை இன்னைக்கு. அதனாலதான் இளைஞர்கள் வந்து பட்டு ஸ்ட்ராங்காக பாஜக பின்னாடி போகிறதுக்கு காரணம் அது. இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் கட்சி. ஜெயலலிதா அம்மா இருந்தவருக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இது ஒரு மோசமான யுக்தி ஃபாலோ பண்றாரு. அவங்களுக்கு பயந்துட்டு இங்க பிஜேபிக்கு ஓட்டர்ஸே கம்மி. அந்த மாதிரி ஒரு கட்சி கூட ஆதரவா பேசிட்டு இருக்காரு. இது நல்ல யுக்தியா? நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேனே, அமலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்றிய தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுட்டு இருக்க வந்து பழனிசாமி அவ்வளோ காலில் விழுந்து கூட அவர் வீட்டில் ரெய்டு பண்ணிட்டாங்களாம்மா. அவருடைய நண்பர்கள் வீட்டில எல்லாம் ரெய்டு பண்ணிட்டாங்களே. இப்போ கூட அவருடைய கூடவே இருக்கிற விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு பண்ணி பிடிச்சிட்டாங்கல்ல. அதே பாருங்க, அதே பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஆளுங்க யாருமே இல்லைன்னா கூட என்ன பாருங்க, அவருக்கு ஒரு சின்ன ரெய்டு கூட நடக்கலையே, ஜாமுன்னு உட்காந்துருக்காருல்ல. பழனிசாமி வந்து பதவியில் ஒரு 3600 பேரை வச்சிருக்காரு. இருந்து கூட அவர் வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்க வேண்டியது. ஒரு ஆள் கூட இல்லாத பன்னீர்செல்வம் வீட்டில் வந்து செல்வாக்கோட ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அதே செல்வாக்கோட. அது சாமர்த்தியமா, பழனிசாமி சாமர்த்தியமா? அதுக்கு என்ன காரணம்? எங்கே விழுணுமோ விழுந்தாரு, எங்கே பிடிக்கணுமோ பிடிச்சாரு, முடிஞ்சு போச்சு. நேற்று வரலும் அஜித் பவார், சரத் பவாருடைய மகன் அஜித் பவார் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் செய்தவர். நேற்று இன்றைக்கி பாஜகவில் இணைகிறார். மறுநாள் துணை முதலமைச்சர், பாஜகவின் துணை முதலமைச்சர். அதான் ராகுல் காந்தி சொன்னார், மோடி வாஷிங் போட்டிருக்குது, அதில் போட்டு துவைச்சிட்டா எல்லா ஆளுக்கும் போயிடும். அப்ப வந்துட்டு இடிஐடிக்கு பயந்து கைது பண்ணிடுவாங்களோங்கிற பயத்துல தான் எல்லாரும் போய் பிஜேபி ஜாயின் பண்றாங்க. பயமுறுத்தினா எனக்கு என்கிட்ட வந்து ரைடு பண்ணாக்க அவன் தான் காசு போட்டுவாங்க. இவ்வளோ பிச்சைக்காரன் தெரியாமல் போச்சே சார். ரைடு வந்து அது அந்த ரைடுக்கு பயந்தவங்களாம் அவங்கக்கிட்ட போய்த்தான், வேற எந்த ரீசனுமே கிடையாது. அந்த இதையெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எந்த எதிர்கட்சியும் அதெல்லாம் பயன்படுத்தலை. எந்த ஆளுங்க, எந்த அரசியல் கட்சியும் அதெல்லாம் பயன்படுத்தலை. இவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நடிகையில வேட்பாளர் நிறுத்துறேன்னு சொன்னா நீங்க அவர்களா கவர்ச்சி கண்ணிகள் அப்படின்னு சொல்றீங்க. நடிகர் குஷ்பு வேட்பாளராக அவங்க நிறுத்தவே இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன ஐடியா இருக்கா? அதுக்குன்னு ஔவையாரா நடிச்சவங்களை எல்லாம் தூக்கி போடுங்க. அவங்க குஷ்பு ஒரு நல்ல மாபெரும் நடிகை, அழகான நடிகை தானே இருந்தாங்க. எங்க காலத்து நடிகை உங்களுக்கு அப்படி பார்த்தா ராதிகா சரத்குமாரும் வந்துட்டு பழைய நடிகை தானே. கவர்ச்சிங்கிறத விட அவங்களுக்கு இருக்கிற ஜாதி பின்னணி. ஓகே, அதுதான். அந்த அப்புறம் அவங்க சீரியல்ல இருந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க சீரியல்லாம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. குஷ்பு ஏறத்தாழ ரிட்டையர்டு. அவங்களையெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? குஷ்பு, விஜயதாரணி, ஹெச் ராஜா போன்றவர்களை பிஜேபி கழட்டி விட்டுருச்சா? அப்படி சொல்ல முடியாது. விஜயதாரணிக்கு எனக்கு ராஜ்யசபா கொடுப்பாங்க, ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் அவங்க இருக்காங்க. அதான் யோசனை. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா திருமாவளவனுடைய வெற்றி உறுதி, அவர் லட்சக்கணக்கான ஓட்டுல ஜெயிப்பாருன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்த மாதிரி பல வருஷமா நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க தனிச்சு போட்டிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இது மக்களுக்கிடையே ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தாதா இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா? தனித்து போட்டிங்கிறது எனக்கு புரியலையே. இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆன கட்சி 40 தொகுதிகளையும் தனித்து போட்டிடுறாங்க தைரியமா. ஆனால் திருமாவளவன் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் திமுக கூடயே கூட்டணி வச்சுக்கிறாங்க. 2 சீட் 3 சீட் அவங்க கொடுக்குறாங்க. அவர் எப்படி அப்புறம் முதல்வர் ஆக முடியும்? எத்தனை இடத்துல நானும் என் கூட ஒரு பசங்க 50-60 பேர் இருக்காங்க. எல்லாத்துலேயும் காசு இருக்குது. டெபாசிட் பணத்தை கட்டிட்டு எலெக்ஷன் நின்னலாம். காந்தராஜ் கட்சியில் 40 வேட்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியில் 40 வேட்பாளர்கள். என்ன வித்தியாசம்? எத்தனை இடத்துல ஜெயிச்சிங்க, எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்கினீங்க? முதல்ல எந்த டெபாசிட் வாங்கின இடத்த சொல்லுங்க. சும்மா ஒரு ஷோ கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. திமுகவுக்கு விழுகிற வாக்கு, பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒருத்தர். அது இப்போ இன்றைக்கி அந்த வெட்ட வெளிச்சமாக வந்துருச்சு. நேற்று அவருடைய கட்சிக்காரர் ஒருத்தர் ஏதாவது பேசின வீடியோ கிளினா வெளியே வந்துருச்சு. நான் அந்த காலத்தில் சொன்னேன். அது சொன்னபோது நான் தான் சொன்னேன், என்னை தாக்கி வர்ற விமர்சனங்களில் என் குடும்பத்தை பற்றி ஆபாசமாகவும் கேவலமாகவும் வந்ததுன்னா அது அவங்க கட்சிக்காரர்னு தெரியும். அந்த கட்சிக்காரர் தான் அதை பண்ணுவாங்க. இப்போவும் இருக்குது, நேற்று கூட வந்தது. அது அந்த மாதிரி தான் அவங்க கட்சி நடத்தி. அவங்க எந்த இடத்துல அவங்க டெபாசிட் வாங்குறது சொல்லுங்க. ஊடகங்களால் இப்போ ஓதி பெரிதாக்கப்பட்ட பலூன் அவர். எந்த ஒரு தேர்தலில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினால் வந்து ஜெயிக்க வேண்டிய வேட்பாளர் தோற்று இவர் வெற்றி பெற்றார், நாம் தமிழர் வாக்கை பிரித்ததால் நடந்தது ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கவுன்சிலர் போஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு பஞ்சாயத்து போர்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் கேட்டால் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சி அவருக்கு. உங்களை மாதிரி ஊடகக்காரர்கள் அவர் பற்றி பேசாமல் இருக்கிறதே என்ன? அந்த மாதிரி ஊடகங்களை அவர் கவர் பண்ணி வச்சுருக்கார். சினிமாக்காரர் இல்லையா? யாரை எங்கே பிடிச்சா எங்கே தட்டினா நமக்கு விளம்பரம் கிடைக்கும், அந்த விளம்பரத்தில் ஓடிட்டு இருக்காரு.
தமிழ்நாடு மழை வெள்ளத்தில் மூழ்கி கிடக்குது. அந்த நேரத்தில் திமுக திட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தார். ஏயா 3வது பெரிய கட்சி மக்களுக்கு நிவாரணம் செய்ய மாட்டியான்னு கேட்டப்பறம் தான் போய் 4 பேத்துக்கு 2 ரொட்டியை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிவாரணம் கொடுத்துட்டு போயிட்டார். என்ன பண்ணியிருக்கார் மக்களுக்கு? எந்த ஒரு போராட்டம் நடத்தினார்? எந்த ஒரு மக்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவர் போய் நின்று அதை மக்களுக்காக நின்னார்? ஒரு போராட்டம் சொன்னது தான். ஒருத்தர் சொன்னார் 8 வழிச்சாலை அவங்களால தான் வந்துருந்தார். சொல்லுங்களேன், சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் அவர் தான் விட்டார்னு சொல்லுங்களேன். 8 வழிச்சாலையை பற்றி 1000 பேர் கேஸ் போட்டாங்க. இவங்களும் அதில் ஒருத்தர் கேஸ் போட்டு நானும் போட்டேன்னு சொல்லிவிட்டு போட்டாரா என்னன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி போலித்தனம் பாருது. நிறைய பொய் செய்திகளை அவரை பற்றி பரப்பி விட்றாங்க. இவர் என்ன பண்ணார்? இப்போ பிரபாகரனை பற்றி பேசுறதுல பார்த்தீங்கல்ல, ஏன்னா பாரத ராஜாவில் வந்து அத்தனை பேரும் அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு இப்போ அடக்கிட்டார். அந்த விஷயத்துக்கே போகிறது. பிரபாகரனுடைய மகள் உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் அந்த பொண்ணு வந்து தான் அப்பா எனக்கு துப்பாக்கி சூட கற்றுக் கொடுத்த ஒரு டைரக்டரை பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு ஏன் வரல? அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் நிரூபிக்க. அவர் பேசுறது பொய்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். விளம்பரம் உங்களை போன்ற ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்டவர். அவர் வேற காரணங்களுக்காக நிற்கிறாரு. ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்காக நிற்கிறார், ஜெயிக்கிறதுக்காக அவர் நிற்கல. திருமாவளவன் வந்து தன்னுடைய சக்தியை வந்து தன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவர் அன்றைக்கி அவருடைய கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அவர் தெளிவாக சொன்னார், எனக்கு இந்த அரசு பதவிகள் பற்றி எனக்கு அக்கறை இல்லை, அது இல்லாமல் எனக்கு மக்களுக்கு நான் சேவை செய்ய முடியும். இது இருந்தால் இன்னும் பெட்டருங்கிறதுக்காக தான் போகிறேன். 3 சீட்டா 4 சீட்டா அரை சீட்டா 1/4 சீட்டா திருமாவளவன் காசு வாங்கிட்டா சொல்லிட்டு போ. இந்த அரசு பதவியை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய அரசியல் இயக்கத்தை நடத்தலை. என்னுடைய கோரிக்கைகள் நியாயமானவை, சமூக நோக்கோடு நான் போராடுகிறேன். அதில் எனக்கு பதவி தேவையில்லை. அண்ணாவே என்ன சொன்னார்? பதவி இருந்தால்தான் சில விஷயங்களை நாம் நிறைவேற்ற முடியுங்கிற கட்டாயத்தின் காரணமாக தான் நான் தேர்தலுக்கு போகிறேன், இல்லாட்டி நான் தேர்தலில் நிற்கிற எண்ணம் எனக்கு இல்லைன்னார். சேவை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு பதவி தேவையில்லைம்மா. மதர் தெரசா என்ன சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்களா, பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க? என்ன பதவியில் இருந்தாங்க? அப்புறம் சேவை செய்யணும்னு நினச்சாக்க உங்களுக்கு பதவி தேவையில்லைம்மா. எப்படியோ செய்ய முடியும். இதை காரணம் காட்டி நீ அரசியலுக்கு வர்ற, நீ பொழைக்கணுங்கிறதுக்காக நீ வந்து அரசியலுக்கு வர்ற. இது மக்கள் சேவை. மற்றவங்களாம் மக்களை கெடுக்கிறதுக்கு வர, நீ ஒருத்தன் தான் சேவைக்கு வரலையா? நீ என்ன செஞ்ச? உனக்கு கிடைக்காத விளம்பரமா? இப்போ வார பத்திரிகையிலேருந்து நேற்று முளைச்ச பத்திரிகையிலேருந்து உன்னை பற்றி எழுதாதவனே கிடையாது. நீ என்ன செஞ்ச? மழை காலத்தில் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த போது நீ செஞ்ச சேவை என்ன? உதான் உனக்கு கொண்டு சோறு போட்டாங்க. உன்னை யாராவது சொல்லியிருக்காங்க? நீ ஒன்றும் ஏழை இல்லையே. உன்னுடைய கார் வந்து பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கார். உன்னுடைய மணி ஒரு மாளிகையில் வச்சுக்கிற. உன்னுடைய பெட்ரோல் செலவு மாத்திரம் 40 லட்சம் 50 லட்சம் ஆகுதுங்கிறாங்க. எல்லாம் என் நண்பர்கள் கொடுத்தாங்கங்கிறாங்க அப்படின்றாரு. 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணுற அளவுக்கு நண்பர்கள் இருக்குதுன்னா இப்போ நீ அந்த நண்பர்களை பெறுற அளவுக்கு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாக்கா அவனுங்கிட்ட அந்த மாதிரி கோடீஸ்வரன் வந்து ஃப்ரெண்டாக இருப்பான். அங்கே பெரும்பணக்காரன். மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? ஒரு பள்ளிக்கூடம் கட்டினியா? 4 பசங்களை படிக்க வச்சியா? இல்லை ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சு தொழில் கொடுத்துருக்கியா? இல்லை சினிமா தான் எடுத்து 4 நடிகர்களை உருவாக்கியிருக்கிறியா? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? உனக்குள்ள ஒரு கூட்டம் பின்னாடி நின்றுட்டு காக்கான்னு கத்துறது, உனக்காக கை தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்க. அதை தவிர நீ சாய்ச்சது என்ன? அவங்களோட போய் தயவு செய்து திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் கம்பேர் பண்ணாது. அவங்களோட தன்னுடைய இனத்துக்காக பாடுபடுறோம். சரி, இந்த மாதிரி ஆட்களோட பிழைக்கிறதுக்காக வந்தவங்களோட கம்பேர் பண்ணாது. அவர் சில காரியங்களை செய்கிறார், பல விஷயங்களை வந்து தன்னுடைய இனத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கார். அவரை இப்படியெல்லாம் கேவலப்படுத்தாது. இந்த மாதிரி ஆட்களோட சேர்த்து கேவலப்படுத்தாது. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி மோடி வந்து பூட்டான் விசிட் பண்ணியிருக்காரு. ஒரு எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறமா, நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா, ஃபார்மாலிட்டி சொன்னதுக்கு அப்புறமா அந்த மாதிரி விசிட் பண்ணக்கூடாது. இந்த எலெக்ஷன் கமிஷனும் கேள்வி கேட்கல, மற்ற எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்கல, ஏன் திமுக கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. எல்லாருமே மோடியை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்களா? பயந்து நடுங்கல, சட்டப்படலன்னு அலட்சியமாகவும் இருக்கலாம்ல. ஓ, புத்தர் ரோட்டில் போயிட்டுருக்கார். கௌதம புத்தர் பௌத்த மதம் பரவிட்டு வருது. அந்த நேரத்தில் ஒரு சனாதன கூட்டம் ஒரு ஆள் வாயில் வந்து இப்படி திட்டுறான் புத்தரை வழியில். என்ன காரணம்னு இல்லை, ஊனு நீ ஒரு கேவலமான அவன் இவன் அல்ப பிறவி அப்படி இப்படின்னு பூராத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தார். கேட்டுக்கிட்டு இருந்துட்டு தாங்கிட்ட ஏதோ ஒரு காசு இருந்தது. அந்த காசை எடுத்து இப்படி கொடுத்தாரு. உன் காசு எனக்கு எதுக்கியா அப்படி சொல்லி திருப்பி போட்டான். எடுத்துக்கிட்டார். இப்போ இந்த காசு யாரு? உன் காசு. நான் தான் தூக்கி எறிஞ்சிட்டேன், வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டேன், அது உனக்கு தான் சொந்தம். அதே மாதிரி தான் நீ திட்டின இல்லை, நான் ஏற்றுக்கல,
உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார். இல்ல இதுக்காக நம்ம கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம் கோர்ட்ல. எலெக்ஷன் எதுக்காக பண்ணணும்? எலெக்ஷன் விதிமீறல்னு சொல்லிட்டு எதுக்காக யாருமே பண்ணணும்? பண்ணல. எதுக்காக பண்ணணும்? அது என்ன ஆகும்னு தெரியும். ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குதாம்மா? இப்போ செந்தில் பாலாஜிக்கு எத்தனை தடவை போய் உள்ளே போயாச்சு. ஒரு அவர் திட்டவட்டமாக சொன்னார், பாஜகவில் சேர்ந்து விட்டு என்னை விட்டு விடுகிறேன்றதை வந்து நிரூபித்தார். அப்புறம் கூட கொடுக்கலையே. அப்படி ஒரு நீதிமன்றம் இருக்குல்ல. நீங்கள் பாஜக மேலே கேஸ் போட்டு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்கூல் பசங்களெல்லாம் யூனிஃபார்மோட நிற்க வச்சாரு. அப்பட்டமான சட்ட மீறல். ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுத்துருச்சு? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இப்போ நடக்கிறது தேர்தலே அல்ல, ஜனநாயகமே கிடையாது. ஏற்கனவே முடிவாக்கப்பட்ட தீர்ப்பு. இதெல்லாம் முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? மக்கள் எழுந்தால் தான் முடியும். இதெல்லாம் தாண்டி இருந்ததுமா பிரெஞ்சு புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி 14th லூயும் அவன் மனைவி மேரி அந்துவானும் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் பிரபுக்கள்லாம் சேர்ந்து பண்ண அட்டகாசங்கள் இவ்வளவுதான் இல்லை. எந்த அளவுக்கு இருந்தாலும் பெண்ணாக இருக்கிறதுனால சொல்லக்கூடாது. ஒரு ஒரு பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அந்த முதல் இரவு அந்த ஊரில் இருக்கிற பிரபுவோடு தான் அந்த பொண்ணு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் புருஷன்கிட்ட வர முடியுங்கிற அளவுக்கு அன்றைக்கி ஃப்ரெஞ்சு சட்டம் கட்டணும். வால்டேர், ரூசோ 2 பேர் எழுந்தாங்க. என்னடா நடக்குதுன்னாங்க. அன்னைக்கு இருந்த நாடக கலைஞர்கள் அத்தனை பேர் இவங்களோட சேர்ந்தாங்க. பிரான்ஸ் முழுக்க நாடகங்கள் நடந்தது. எங்கே பார்த்தாலும் வால்டேர் ரூசோவும் பேச்சு தள்ளுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறான் மேடை பேச்சாளி, அவன் அடக்கிறான் அப்படின்ட்டு விட்டு போயிட்டாங்க. எழுந்தது பாருங்க புரட்சி. இந்த பிரபுக்கள் அத்தனை பேர், லட்சக்கணக்கான பிரபுக்கள் அத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள். 14th லூயி அவங்க முன்னாடி 2 பேர்த்தையும் கைது பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மரண தண்டனை. வெட்டுறது கஷ்டம். ஒவ்வொருத்தருக்காக தூக்கி அடித்து வெட்டுறது கஷ்டம். கில்லட்டின் செய்கிறான். கொண்டு போய் தலையை வைக்கிறான். மேலே இருந்து விடுறாங்க. அது அப்படியே வந்து தலையை வெட்டுது. கூடையில் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த 14th லூயி அந்த மேரி அந்துவான் அவன் என்ன சொன்னான்னா, மக்கள் வந்து ரொட்டி கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது, ரொட்டி கிடைக்கலன்னா கேக் வாங்கி சாப்பிட்றதானே என்ன? அந்த கில்லட்டினுக்காக தலையை வச்சுருக்காங்க. உளுந்து இன்னும் 5 நிமிஷத்தை தலை வெட்டி சாக போகிறான். அப்போ தான் அவளுக்கு தெரியுது, கேக் சாப்பிட சொன்னோமே இப்போ படுத்துருக்கமே. அதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியாது இப்படி ஒன்று வரும்னு. அதே தான் நெப்போலியன் கதை. தன்னை வெல்வதற்கு யாருமே இல்லைன்னு நினச்சான். அடித்து தூக்கிட்டு போய் பாஸ்டலி சிறையில் வச்சாங்க. வயிற்று வலியில் துடிக்கிறான். அப்போ சொல்கிறான், இந்த சிறையை பார்ப்பதற்கு முன்னால் என்னை வெல்வதற்கு உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று நினைத்தேன். இதுதான் மோடிக்கு அமித்ஷாவுக்கு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வரலாறு. வாழ்ந்துக்கிட்டே போயிட முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் யாரோ வந்திருப்பாங்க. அந்த மாதிரி புரட்சி வரும்ன்றீங்க? வரும் கண்டிப்பாக. வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருமா, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. புரட்சி. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர். ஒரு ஏழை அல்லற்பட்டு அழுது கண்ணீர் வடித்தான்னா அன்றே செல்வத்தை தேய்க்கப்பட. அன்னைக்கே உன் செல்வத்தை உன்னுடைய செல்வாக்கு அத்தனை அழிஞ்சிடும். மோடிக்கு சொல்லுங்கள், அமித்ஷாவுக்கு சொல்லுங்கள், மோகன் பகவத்துக்கு சொல்லுங்கள், அவங்க கூட்டத்துக்கு சொல்லுங்கள். ஒருவேளை நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியாது. அல்லற்பட்டு ஆற்றாது ஏழை அழுகிற கண்ணீர் பல சமயங்களில் வெளியே வராது. அது வெளியே வரும்போது பயங்கரமாக இருக்கும். கலைஞர் சொன்னார், வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தாய் திருநாடே, நீ சொந்த நாட்டானையை சுரண்டுவது எத்தனை நாளாய். இந்த வசனம் இன்னைக்கு திருப்பி வந்து ஞாபகம் வந்ததுன்னா, சொந்த நாட்டானை சுரண்டுறோன்னு அடிச்சு தட்டுறதுக்கு. இப்போ ஓபிஎஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? அவருடைய மகன் ரவீந்திரன் தேர்தல் நிற்பாரு, அவரை பற்றி செய்திகளே இல்லையே. அதாவது வேண்டான்னு விட்டாங்க. அதனால தான் நம்ம போட்டியிடல. இவரே இல்லை போட்டியிடுறாரு. ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு அவருக்கே தெரியாதுமா. போய் என்ன போய் கேட்குறீங்க, எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து கடைசி நிமிஷம்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியும். ஏதோ எலெக்ஷன் நிற்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நிற்கட்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிற்க போகிறதா செய்தி பண்ணுவார். அவர் இருக்கிறத காட்டிக்கணும். அவரோட சர்வைவல். இல்லாட்டி போனால் அவரை பற்றி யாருக்கு தெரியும்? எலெக்ஷன் நிற்கிறாரு அப்படின்னு இப்போ ஓபிஎஸ் நின்னார்னு வரும். இப்போ அந்த மாதிரி இந்த கேள்விக்கு இதன் மூலமாக இன்றைக்கி அவரை பற்றி உங்கள் சேனலில் பேர் வருது இல்லை? அது மாதிரி சின்ன விளம்பரங்கள். ரெட்டையிலுக்கு எதிராகவே நிற்கிறாரு. இதுக்காக கோவங்கள் சம்பாரிச்சிக்க மாட்டாரா? ரெட்டையெல்லாம் இன்றைக்கி அவர்கிட்ட இருந்தது. ஏன் அதை கோவிச்சுக்கிட்டா என்ன ஆகிடுது? ஏமா 3 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்து வெளியே போன ஆசாமி. அவர் எதை பற்றி கவலைப்படுறாரு? அவர் அரசியல்வாதியானு கூட எனக்கு தெரியலையே. என்னத்துக்காக இன்னும் இப்போ இது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். பேசாமல் ரெஸ்ட் எடுக்கலாம். முடிஞ்சு போச்சு. அவரை பொறுத்தவரை அவர் அரசியல் முடிஞ்சு போச்சு. சும்மா என்ன பெருங்காயிட்டப்பா மாதிரி. தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். பிக் பேங் தமிழ் BBT